ஓம் சாந்தி 15/7/2022 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய உண்மையான தீர்த்த ஸ்தலம் சாந்திதாமம் மற்றும் சுகதாமம் ஆகும். ஆன்மீக வழிகாட்டி உங்களுக்கு உண்மையான யாத்திரை செய்விப்பதற்காக வந்திருக்கிறார். நீங்கள் ராஜ்யம் மற்றும் வீட்டை நினைவு செய்யுங்கள். கேள்வி: உங்களுடைய எந்த உழைப்பை தந்தை மட்டுமே அறிவார்? அந்த உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கு தந்தை எந்த யுக்தியை கூறியிருக்கிறார்? பதில்: குழந்தைகள் அரைக்கல்பம் பக்தி மார்க்கத்தில் கோவில் கோவிலாக அலைந்து நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்பது தந்தைக்கு தெரியும். நிறைய உழைத்த போதிலும் அல்பகால சனப்பொழுது சுகம்தான் கிடைத்தது. ஒரே அடியாக காட்டில் சென்று மாட்டிக்கொண்டு விட்டார்கள். விகாரங்கள் என்ற கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து விட்டார்கள். இப்போது தந்தை இந்த உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான யுக்தியை கோருகிறார். குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். என்னுடன் உண்மையான நிச்சயதார்த்தம் செய்து கொள்ளுங்கள். இந்த எல்லையற்ற நிச்சயதார்த்தத்தில்தான் ஆனந்தம் இருக்கிறது. தேக அபிமானம் என்ற பெரிய கொள்ளைகாரனிடமிருந்து தப்பிப்பதற்கு தன்னை இந்த தேகத்தில் இருந்து விடுபட்ட ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த முரளில பாபா, இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு, மரணம் இதோ வந்துவிட்டது. போன கல்பத்தை போலவே அனைவருடைய சரீரங்கள் செல்வங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போகிறது. மற்றபடி நாம் அனைத்து ஆத்மாக்களும் பாபாவிடம் சென்று சேர்ந்து விடுவோம். பிறகு நம்முடைய ராஜ்யத்தில் வந்து நடனம் ஆடுவோம் அப்படின்னு சொல்றார். குழந்தைகளே, முடிந்தவரை புறம் பேசுவதை விட்டுடுங்க அப்படின்னு பாபா ரொம்ப நல்ல முறையில் புரிய வைக்கிறார். சரீர நிர்வாகத்திற்கு வேலை செய்யணும், தொழில் செய்யணும், அதெல்லாம் செய்யுங்க. மற்றபடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மிகவும் அன்பான தந்தையே நினைவு செய்யுங்க அப்படின்றார். பாபா கூட குழந்தைகள் மீது எவ்வளோ அன்பு காட்டுறார். சேவை செய்யக்கூடிய குழந்தைகளை பாபா அணைத்து கொள்கிறார். நல்ல நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல சேவை செய்கிறாங்க. குருடர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கிறாங்க. துக்கமானவர்களை சுகதாமத்தின் எஜமானர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நான் அர்ப்பணம் அப்படின்னு பாபா சொல்றார். நான் சுகத்தை அனுபவிக்க மாட்டேன், நீங்களே சுகத்தை அனுபவிங்க. நான் முக்திதாமத்திற்கு போயிடுறேன், உங்களுக்கு தான் நாடகத்தில் பார்ட் இருக்கு அப்படின்னு புரிய வைக்கிறார். முரளியின் பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு புத்துணர்வு அளிப்பதற்காக நிறைய பாடல்களின் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறது. எப்படி ஃபர்னிச்சர் வீட்டிற்கு கொண்டு வரப்படுகிறதோ அதுபோல 6-7 ரெக்கார்டுகளை வீட்டில் வைத்து கொள்ளுங்கள். அந்த காலத்தில் ஒரு தோசைக்கல் அளவுக்கு இருக்கும் பெரிய ரெக்கார்டு. இப்போ அதை சின்ன சிடியாக எடுத்து அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவோ மாடிஃபிகேஷன்ஸ். ஆனால் முதல்ல பெரிய சிடி மாதிரி இருக்கும். அதில் ஒரு 10 பாட்டெல்லாம் இருக்கும். நம்ம எடுத்து எடுத்து வைக்கணும். கிராமோஃபோன் சொல்லுவாங்க. அந்த முள் எடுத்து எடுத்து வைக்கணும். அப்போ தான் அந்த பர்டிகுலர் பாடல் நம்ம கேட்க முடியும். அதுக்கு பாபா சொல்லிகிட்ருக்கிறார், ஃபர்னிச்சர் வாங்குற மாதிரி நீங்கள் ஒரு 6-7 ரெக்கார்டுகளையும் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய குழந்தைகள் கூட அந்த பாடல்களை கேட்கும் போது போதை ஏறும். ஏனென்றால் மகிமை அனைத்தும் ஒரு தந்தையினுடையதல்லவா? தந்தையை குழந்தைகள் மட்டும்தான் அறிந்திருக்கிறீர்கள். தூய்மையற்ற உலகத்தில் இருந்து தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்பவர் ஒரே ஒரு தந்தைதான். தூய்மையற்ற உலகம் விஷக்கடல், தூய்மையான உலகம் பார்க்கடல். ஆக இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு நமக்கு இப்போது இந்த ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது என்பதில் நிச்சயம் இருக்கிறது. ஆன்மீக வழிகாட்டி கிடைத்திருக்கிறார். உலகாய யாத்திரை செய்விப்பதற்காக
உலகாய வழிகாட்டிகள் இருக்கிறார்கள். மனிதர்கள் எவ்வளவு யாகங்கள், தீர்த்த யாத்திரைகள் போன்றவற்றை செய்து கொண்டே வந்திருக்கிறார்கள். ஆனால் எந்த லாபமும் இல்லை. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் இருக்க வேண்டும். அதன் மூலம் குஷி இருக்கும். யாகம், தவம், தீர்த்த யாத்திரை செய்வதின் மூலம் பகவான் கிடைப்பார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சரி, அப்படியே கிடைத்தாலும் அவர் எங்கே அழைத்து செல்வார்? கண்டிப்பாக தன்னுடைய வீட்டிற்கு தான் அழைத்து செல்வார். உண்மையிலும் உண்மையான தீர்த்த ஸ்தலங்கள் சுகதாமம் மற்றும் சாந்தி தாமம் ஆகும். இப்பொழுது தன்னுடைய வீட்டையும் ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். அரைக்கல்பம் 63 பிறவிகள் நீங்கள் அசுர வழியில் நடந்தீர்கள். இப்போது நல்ல பலனை அடைவதற்காக முயற்சி செய்விக்கப்படுகிறது. குழந்தைகளே, நீங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டீர்கள் என்று இப்போது தந்தை கூறுகிறார். ஒரேடியாக காட்டில் போய் மாட்டிக்கொண்டிருந்தீர்கள். காட்டில் கொள்ளைக்காரர்கள் இருப்பார்கள். அதுபோல் இந்த காட்டில் கூட உங்களை கொள்ளையடிக்கக்கூடிய பல கொள்ளைக்காரர்கள் கிடைப்பார்கள். அனைத்தையும் விட முதலில் வரக்கூடிய கொள்ளைக்காரன் தேக அபிமானம்தான். அதனுடைய கூட்டாளிகள் எவ்வளவு பெரிய கொள்ளைக்காரர்களாக இருக்கிறார்கள். அவை முதலிடை கடை வரை துக்கம் கொடுக்கக்கூடிய நம்பர் 1 கொள்ளைக்காரர்கள். இந்த கொள்ளைக்காரர்கள் உங்களை எந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டார்கள் என்று தந்தை சொல்கிறார். இன்றைக்கு ஃபுல் டே இந்த சிந்தனையில் இருக்கணும். எவ்வளோ செல்வந்தர்களாக, எவ்வளோ குணவானாக இருந்த நம்மை இந்த கொள்ளைக்காரர்கள் எந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டார்கள் அப்படின்றது சிந்திச்சுட்டே இருக்கணும். அப்போதான் மீண்டும் முயற்சி செய்து அந்த நிலை அடையணும் அப்படின்ற ஒரு வேகம் வரும். பாபா வந்துவிட்டார் என்பதை இப்போது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்தான் சத்குருவாகவும் இருக்கிறார். அந்த குருமார்கள் அநேக விதமாக இருக்கிறார்கள். அநேக வழி காட்டுகிறார்கள். ஜபம், தவம், தான புண்ணியங்களை செய்வதின் மூலம் பகவான் கிடைப்பார் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதில் எவ்வளவு செலவாகிறது? இங்கே எந்த செலவும் கிடையாது. தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் சொல்லப்படுகிறது. அது எல்லைக்கு உட்பட்ட விஷயம். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். இந்த எல்லையற்ற நிச்சயதார்த்தத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது. உலகத்துல பொதுவாக ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுது அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. எதிர்காலம் இப்படி இருக்கோ, அப்படி இருக்கோ, இப்படி இருக்கணும், அப்படி வாழணும் அப்படின்ற அந்த கனவுகளோடு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதுபோல பாபா இது எல்லையற்ற நிச்சயதார்த்தம் அப்படின்றார். சத்தியுகத்துல நம்ம இப்படி இருப்போம், அப்படி இருப்போம், இதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கிறேன் என்றால் அனைவரும் அதன்படி நடக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு கல்பமும் ஸ்ரீமத் கிடைப்பதின் மூலம்தான் பாரதம் உயர்ந்ததாகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போது உங்களுடைய புத்தி திறந்துவிட்டது. இந்த விஷயங்களை சத்தியமான குரு, சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர் அமர்ந்து புரிய வைக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு விட்டீர்கள். தந்தை இந்த சிம்ஹாசனத்தில் அமர்கிறார். இது அழியாத சிம்ஹாசனம் ஆகும். அதாவது பிரம்மா பாபாவின் பூர்வ மத்திய சிம்ஹாசனம். ஞானக்கடல் தந்தை இதில் அமர்ந்து நமக்கு முக்தி, ஜீவன் முக்திக்கான வழியை காட்டிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய புத்தியில் இந்த ஞானம்தான் நிறைந்திருக்க வேண்டும். சிவ் பாபா அனுபவசாலி ரதத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சுயம் பிரம்மா பாபா கூட நான் என்னவாக இருந்தேன் என்று ஆச்சரியப்படுகிறார். இப்போது ஸ்ரீமத் மூலம் பிரம்மா பாபாவுக்கும் தெரிய வந்திருக்கிறது, உங்களுக்கும் தெரிய வந்திருக்கிறது. அதிசயம் அல்லவா?
எவ்வளவு பெரிய எஜமானர் பிறகு எவ்வளவு கீழே வந்து விடுகிறார். சிவ்பாபா நம் எதிரில் அமர்ந்து பிரம்மாவின் வாய் மூலமாக குழந்தைகளே குழந்தைகளே என்று சொல்கிறார். இந்த ரதத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர்தான் ஞானக் கடல். இப்போது நீங்கள் பிராமணர்களாக ஆகியிருக்கிறீர்கள். பிறகு தேவதையாக, க்ஷத்திரியர்களாக ஆகுவீர்கள். தந்தை நல்ல விதமாக புரிய வைக்கிறார். குழந்தைகளே, முடிந்தவரை புறம் பேசுவதை விட்டுவிடுங்கள். ஷரீர நிர்வாகத்திற்காக தொழில் போன்றவற்றை செய்யத்தான் வேண்டும். மற்றபடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மிகவும் அன்பான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவர் கூட குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு காட்டுகிறார். நல்ல நல்ல குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். மிகவும் நன்றாக சேவை செய்கிறார்கள். குருடர்களுக்கு ஊன்றுகோல் ஆகிறார்கள். துக்கமானவர்களை சுகதாமத்தின் எஜமானர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தந்தை கூட அர்ப்பணமாகிறார். நான் சுகத்தை அனுபவிப்பதில்லை, நீங்களே சுகத்தை அனுபவிங்கள் என்று சொல்கிறார். நான் முக்தி தாமத்திற்கு சென்று விடுகிறேன். நாடகத்தில் உங்களுக்கு தான் பார்ட் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது. மரணம் இதோ வந்துவிட்டது. போன கல்பத்தை போலவே அனைவரின் ஷரீரங்கள், செல்வங்கள் போன்ற அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும். மற்றபடி நாம் அனைத்து ஆத்மாக்களும் பாபாவிடம் சென்று சேர்ந்து விடுவோம். பிறகு நம்முடைய ராஜ்யத்தில் வந்து நடனம் ஆடுவோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய புத்தியை ஞானத்தினால் சதா ஃபுல்லாக, அதாவது நிறைத்து வைத்திருக்க வேண்டும். தந்தையிடம் ஆசீர்வாதம் அல்லது கிருபை வேண்டுவதற்கு பதிலாக படிப்பின் மீது முழுமையான கவனம் கொடுத்து தன் மீது தானே கிருபை காட்டிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், துக்கமானவர்களை சுகதாமத்தின் எஜமானராக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட உண்மையான நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும் என்றால் சுயம் தந்தையே அர்ப்பணம் ஆகிவிட வேண்டும். வரதானம், மனம் புத்தியின் ஒருமுக தன்மையின் மூலம் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடையக்கூடிய கர்ம யோகி ஆகுங்கள். அனைத்தும் கர்மாதான் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் பாப் தாதா கூறுகிறார், கர்மா தனியானதில்லை. கர்மம் மற்றும் யோகம் இரண்டும் கூட கூடவே சேர்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட கர்ம யோகிகள் எப்படிப்பட்ட கர்மமாக இருந்தாலும் சகஜமாகவே வெற்றி அடைந்து விடுவார்கள். ஸ்தூல காரியமாக இருந்தாலும் சரி, அலௌகீக காரியமாக இருந்தாலும் சரி. ஆனால் காரியத்தின் கூடவே யோகா இருக்கிறது என்றால், மனம் மற்றும் புத்தியின் ஒருமுகத்தன்மை இருக்கிறது என்றால் வெற்றி கட்டுப்பட்டு இருக்கிறது. கர்மயோகி ஆத்மாவிற்கு தந்தையின் உதவியும் தானாகவே கிடைக்கும். ஸ்லோகன், தந்தையின் அன்பிற்கு ரிட்டர்ன் கொடுப்பதற்கு உள்ளுக்குள் ஆர்வமற்ற நிலையில் அல்லது மன்மனாபவ நிலையில் இருங்கள். ஓம் சாந்தி. உயிர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி
Hari